குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த விருந்துக்கான அழைப்பிதழ் வெறும் காகிதமாக இல்லாமல் இந்தியாவின் அஷ்டலட்சுமி மாநிலங்கள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களின் 2000 ஆண்டுகால கலை பொக்கிஷமாக உருவெடுத்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கும் இந்த தேநீர் விருந்து அழைப்பிதழ் தொகுப்பு வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குஜராத் அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனம் குடியரசுத் தலைவர் மாளிகையுடன் இணைந்து கடந்த 3 மாதங்களாக மேற்கொண்ட தீவிர ஆராய்ச்சியின் பலனாக இது உருவாகியுள்ளது. பேராசிரியர்கள் ஆண்ட்ரியா நோரோன்ஹா மற்றும் டாக்டர் CS சுசாந்த் தலைமையில் சுமார் 350ற்கும் மேற்பட்ட உள்ளூர் கைவினைஞர்கள் இந்த உருவாக்கத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த தொகுப்பின் இதயமாக விளங்குவது திரிபுராவின் பாரம்பரிய தறிநுட்பத்தில் செய்யப்பட்ட மூங்கில் பெட்டி. இதன் வெளிப்புற உரையானது மேகாலயாவின் கையால் செய்யப்பட்ட காகிதம் மற்றும் புகையூட்டப்பட்ட மூங்கில்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஸ்ஸாமின் பழங்கால கையெழுத்து பிரதி ஓவியங்கள் மற்றும் அந்த பிராந்தியத்தின் அரிய வகை தாவரங்களின் உருவங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அழைப்பிதழுடன் ஒரு பிரத்யேக சுவர் தொங்கும் சுருள் வழங்கப்படுகிறது. அதில் சிக்கிமின் கஞ்சன்ஜங்கா மலைத்தொடருடன் தொடர்புடைய லெப்சா பாரம்பரிய சிஸ்னு நார் நெசவு, மேகாலயா மவுசின்ராம் பகுதியின் பச்சை மூங்கில் பின்னல் வேலைப்பாடுகள், அஸ்ஸாமின் கோகோனா மூங்கில் இசைக்கருவி, மணிப்பூரின் வரலாற்று புகழ்பெற்ற லாங்பி கருப்பு மண்பாண்ட கலை, மிசோரமின் அடையாளமான புவான்சை கைத்தறி துணி மற்றும் நாகாலாந்தின் அரிய ஜவுளி மாதிரிகள் என 8 மாநிலங்களின் அடையாளங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இயற்கை வளங்களை மட்டுமே ஆதாரமாக கொண்டு கைத்தறி மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ள வடகிழக்கு மாநில பெண்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். சுதேசி உணர்வு மற்றும் தற்சார்பு பொருளாதாரத்தை வலியுறுத்தும் வகையில் மூங்கில், பிரம்பு, களிமண் போன்ற இயற்கை மூலப்பொருட்களே இதில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. வெறும் அழைப்பிதழாக மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு கலை ஆவணமாக இது திகழ்கிறது. நாட்டின் விளிம்பு நிலை கைவினைஞர்களின் திறமையை உலகிற்கு அடையாளம் காட்டும் குடியரசுத் தலைவரின் இந்த முயற்சி தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.